அது ஏததிப்பி அசக்தோசி கர்த்தும் மத்யோகமாசிரிதா சர்வகர்ம தத்தः குருதே யதாத்மவான். அதனால் இந்த வேலை கூட செய்ய முடியல என்னால் என்ன அர்த்தம்? சோம்பேறி. பகவானுக்காக கொடுக்கக்கூடாது, கர்மா பண்ணுற வேலையெல்லாம் அது கூட கொடுக்க முடியலேன்னு ஒரு சோம்பேறி சொன்னார்னா அதை ஏததப்பி அசக்தோசி எல்லா கர்மாக்களையும் பகவானுக்காக பண்ணுறேன் கூட சொல்ல முடியல அப்படின்னு நினச்சிருந்தான்னா கர்த்தும் மத்யோகமாசிரிதா சர்வ கர்மஃபலத்தியாகம் தத்தः குருதே யதாத்மவான். எல்லா கர்மாக்களையும் பண்ணு, பலத்தெல்லாம் பிரபுவுக்கு கொடுத்துரு, ஈஸ்வரன்கிட்ட கொடுத்துரு. உங்கள்கிட்ட ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது. அதுவும் நல்லது தான், அதுவும் ஒரு வழி தான். அநேக வழியில் இது ஒரு வழி. கண்ணக்கார மூக்கெல்லாம் மூடிக்கிட்டு இந்திரிய நிகரம் பண்ணி பகவானை தியானம் பண்ணுறது ஒரு வழி. கர்மாக்களெல்லாம் பிரபுவுக்கே ஈஸ்வரனுக்கே கொடுத்துறது அது ஒரு வழி. அதுவும் பண்ண முடியலன்னா கர்ம பல தியாகத்தை பகவான்கிட்ட கர்மத்தினுடைய பலத்தெல்லாம் பகவான்கிட்டே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு எத்தனை கர்மம் வேணால் பண்ணு, நீ அத்தனை கர்மத்தினுடைய பலத்தையும் பகவானுக்கு கொடுத்தேன்னு மனப்பூர்வமாக புத்திபூர்வமாக நினச்சி நீ கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒன்றும் ஒட்டாது. அதையாவது குறைஞ்சபட்சம் நீ பண்ணு. சேயோகி ஞானம் அபியாசாத். ஞானத்தடையிறது ரொம்ப ஒசந்தது. பரமாத்மா ஒருத்தர் தான், பாக்கி எல்லாம் பொய் நிஜமில்லாதுங்கிற ஞானத்தடையிறது ரொம்ப ரொம்ப ஒசந்தான். ஆனால் அந்த வழியில் போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஞானாத் தியானம் விசிஷ்யத்தை. அந்த ஞானத்தை அடையிறதுக்கு தியானம் பண்ணால் தான் முடியலைன்னா முடியாது. ஆத்மா ஒருத்தர் தான், பரமாத்மா ஒருத்தர் தான், ஈஸ்வரன் ஒருத்தர் தான், அவரே தான் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். தியானாத் கர்மஃபல தியாக. தியானம் பண்ணால் கூட மனசு உறுப்புகள் இந்திரியங்கள்லாம் அடக்கணும். அடக்கி இடைக்கு பண்ணால் தான் தியானம் நிற்கும். இல்லைன்னா அது பாட்டுக்கு தியானம்னு பேருக்கு நம்ம பாட்டு எதையோ தியானம் பண்ணிருந்தா பகவானே தியானம் பண்ணால் மற்றதெல்லாம் விட்டுவிடணும்னு அர்த்தம். அதுவும் பண்ணுறது ரொம்ப உத்தமம்தான். ஆனால் அதுவும் சிரமமாக இருக்குமேன்னா தியானாத் கர்மஃபல தியாக. தியானம் பண்ணி எவ்வளோ பண்ணி கஷ்டப்படுறதை காட்டணும், கர்மஃபலத்தை தியாகம் பண்ணுது. அப்போது எல்லாமே கிடச்சிரும். தியானாத் கர்மஃபல தியாகா சாந்தி அனந்தரம். அப்படி எல்லாத்தையும் பகவான்கிட்டே கர்மஃபலத்தெல்லாம் கொடுத்து ஒப்பிச்சுட்டேன்னா தியாகா சாந்தி அனந்தரம். அதனால் எத்தனை கர்மா பண்ணாலும் அதனுடைய பலத்தெல்லாம் பிரபுவுக்கு பகவானுடைய சரணாவினத்தில் போட்டாச்சுன்னா அது மூலமாக சாந்தி கிடைக்கும். அதனால் சாந்தமுலேகா சௌக்கியமுலேதுன்னு சொன்ன மாதிரி சாந்தி தான் சௌக்கியம், சௌக்கியம்தான் சாந்தி. அப்படிப்பட்ட நல்லடையத்துக்கு கர்ம பலத்தை தியாகம் பண்ணி பகவான்கிட்ட கொடுத்துடணும். இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, சுலபமாக இருக்குது கேட்குறதுக்கு. பண்ணும்போது தான் ஞாபகம் வரணும், கொடுக்குமே பகவான்கிட்ட கொடுக்கலாமா. ஏன்னா இவருக்கு ஒரு ஆசையாக இருக்குது, எனக்கு அது வேணும் இது வேணும் ஆசையே இருந்துட்டுருக்கிறவனுக்கு பலத்தை தியாகப்படுத்த எப்படி புத்தி வரும்? ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் ஞானத்தை அடைந்து இந்திரியங்களை அடைக்கிண்டு உறுப்புகளாக பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் இது கொஞ்சம் சுலபமான வழின்னு பகவான் நமக்கு சொல்கிறார். அதனால் அது உடம்பு சிரமங்களாக படுத்திக்கிட்டு கண்டங்கதெல்லாம் மூடிக்கிட்டு இந்திரியங்கள்லாம் நிறுத்திக்கிட்டு போகணும். இது அந்த சிரமங்களாம் இல்லை. நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இரு, பலத்தெல்லாம் பிரபுகிட்ட கொடுத்துரு, ஈஸ்வரன்கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்கிறதுக்கு நல்லா கேட்குறதுக்கு. அந்த புத்தி மனசில் தோணி அதை தியாகம் பண்ணால் அதை காட்டிலும் வசதி வேறு ஒன்றுமே கிடையாது. தியாகா சாந்தி அனந்தரம் அத்வேஷ்டா சர்வபூதானாம். இப்போ மனசுக்கு சாந்தி கிடச்சிடுத்து, சமாதானம் வந்துடுத்து, எதுவும் அது வேணும் இது வேணும்னு ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா ஆசையுமே பிரபுகிட்ட கொடுத்தாச்சு, அந்த பலத்தையும் கொடுத்தாச்சு. அதனால் ஒன்றும் ஆசையே தோணாது. இனிமேல் தோணினா என்ன தோணும்? இந்த கர்ம படங்கள்லாம் பகவான் இருக்கணும், இந்த கர்ம படங்கள்லாம் பகவான் இருக்கணும், அதான் தோணும், வேறு ஒன்றுமே தோணாது. அப்படி பகவத் சிந்தனையோட நான் இருந்துட்டேன்னா எப்படி இருப்பேன்னா அத்வேஷ்டா சர்வபூதானாம். எந்த உயிரினங்களுக்குலேயும் துவேஷ புத்தியே வராது. எந்த உயிரினத்தை பார்த்தாலும் எல்லாம் பிரபு இங்கே உட்காந்துருப்பார. ஆத்மா இல்லாத இடமே எங்கேயும் கிடையாது. ஆத்மா எப்படி காற்று நிறைஞ்சிருக்கோ, ஆகாச ஸ்பேஸ் எப்படி எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்கோ, அதே மாதிரி ஆத்மாவும் நிறைஞ்சிருக்குன்னா இவங்ககிட்டையும் இருக்குது. அதனால் எந்த பிராணியை பார்த்து அவனுக்கு துவேஷமே புத்தியே வராது. அந்த சுரூபமாக இருக்கிறது யார்? இவன் தான் ஆயிட்டானே. அதனால் தங்கிட்ட தனக்கு தானே கோபம் வருமானு வரவே வராது. அந்த ஆத்மஸ்வரூபம் தான் இங்கே நிறைஞ்சிருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபம் தான் இவனும் தியானம் பண்ணி சாந்தி தியாகம் பண்ணி சாந்தி அடைஞ்சு எல்லாம் ஆகிட்டான். ஆனால் ஒரு பாடு இவன் தான் ஸ்வரூபம் தான், இவனுடைய ஸ்வரூபம் தான் சர்வ வியாபகமாக எடுத்து எல்லா உயிரினங்களையும் எல்லா இதுலேயும் இவன் தான் இருக்கான். அப்படி தனக்கு தானே கோபம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒன்றும் நடக்காது. அத்வேஷ்டா சர்வபூதானாம். எல்லா பூதரூபமாக நானே இருப்பதனாலே எனக்கு மேலே கோபதாபங்கள்லாம் ஒன்றும் வராது. மைத்ரா கருணையை வச்ச எல்லா இடத்துலையும் ஆத்மனஸ்து காமாய் சர்வம்பரேன் போதி. தனக்குன்னு அந்த அபிமானம்
அந்த மைத்திரி பாவமும் கருணாபாவமும் நல்லா வளரும். அது பாட்டுக்கு நிர்மமஹா நிரகங்காரா, நான் ரெண்டுமே இருக்காது. எல்லாம் பிரபு பிரபு ஈஸ்வரா ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு வந்துடுவது. நிரகங்காரா, ஈகோவே இருக்கவே இருக்காது, கொஞ்சம் கூட அகங்காரமே இருக்காது. சமதுக்க சுகக்ஷமி. எப்போ ஈகோ எப்போ அகங்காரம்லாம் இல்லையோ அந்த இடம் நிலைக்கு வந்துட்டோன்னா நம்ம சுகதுக்கெல்லாம் ஒன்றும் வராது. எங்கே சுகதுக்கங்கள்லாம் வருதோ அங்கே சுகம் வந்ததுன்னா ஆஹா நான் சந்தோஷமாக இருக்கேன், துக்கமாக இருந்தால் நான் அழறேன். இதெல்லாம் அகங்காரங்கள்லாம் அப்போ தான் சுகதுக்கம் வரும்போது தான் அகங்காரமே இருக்குது. அகங்காரமே போயிடுதுன்னா சுகதுக்கத்து மேலே நாங்கள் இங்கே வரப்போகிறது. எல்லாமே சமபாவத்தோடு பார்க்கக்கூடிய நிலைமை வரும். அதனால் எந்த சுகமாக இருந்தாலும் எந்த துக்கமாக இருந்தாலும் அவனுக்கு சுகமும் துக்கமும் தனியாகவே வாழ்க்கையில் வளர்ந்ததுலாம் தெரியாது. எல்லாம் ஒரே சுரூபமாக ஏகஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக தெரியும் அவனுக்கு எல்லாம். சந்துஷ்டா சததம் யோகி. அதனால் எப்போதும் ஆனந்த நிலையிலே இருந்துகிட்டே இருப்பான். ஞானத்தை அடைஞ்சவன், ஈஸ்வரனுக்கு பலத்தாலாம் கொடுத்தவன். அவன் மனசு ஈஸ்வர சுரூபமாக ஆகிடுறதுனால ஆத்மஸ்வரூபமாக ஆகிடுறதுனால அவன் எப்போதும் நிறைஞ்ச சுரூபமாகவே எதுவும் ஆனந்தமாகவே இருந்துருப்பான். யதாத்மா திருட நிச்சயா. எதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணானோ அதனால் திருடமான நிச்சயத்தோடு இருந்துக்கிட்டு ஆத்மஸ்வரூபத்தோடு நம்ம ஐக்கியமாகிட்டோங்கிற தீர்மானத்தோடு இருந்துக்கிட்டு இருந்தோன்னா அவனுக்கு எப்போதும் சந்தோஷமும் ஆனந்தமும் வந்துட்டே இருக்கும். மையற்புத்தி மனோபுத்தி யோ மத்பக்தஸ்மே பிரியா. என்கிட்டே அவனுக்கு எல்லா புத்தி எல்லா மனசு என்னுடைய மனசு எல்லாமே என்கிட்டே வந்துடுறது அவனுக்கு. இவனுக்கு தனியாக ஒன்று அகங்காரம் கிடையாது, மனசும் கிடையாது, புத்தியும் கிடையாது. எல்லாமே பிரபுகிட்ட ஒப்பிச்சாச்சா, ஈஸ்வரன்கிட்ட ஆத்மாவிட்ட ஒப்பிச்சாச்சா. ஆகையினால அவனுக்கு எந்த விதமான அஃபெக்ஷனும் எந்த விதமான அபிமானமும் எந்த விதமான நல்லது பொல்லாது கெடுதல் ஒன்றுமே தெரியாது. எது வந்தாலும் எல்லாம் ஈஸ்வர சுரூபம்னு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனசு நல்லா இழகி போய் ஆத்மஸ்வரூபமாக தானே ஆகி எல்லா சுரூபமும் தான் சுரூபமாக பார்க்குறதுனால யார்கிட்டையும் கோபமோ தாபமோ ஒன்றும் வராது. எல்லா இடத்துலையும் தனக்குன்னு அபிமானம் ஆசை பிரியம் தனக்கு தான் மேலே ஆசை வருமே தவிர புறச்சார் மேலே ஆசை வராது. தான் சௌக்கியமாக இருக்கணும், ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம், தான் நல்லா இருக்கணும், அலங்காரம்லாம் பண்ணிக்கிறோம், பொட்டு வச்சுக்கிறோம், செருப்பு போட்டுக்கிறோம், யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் அடுத்தவர் என்ன இருந்தால் அது இவனுக்கு ஆத்திரமாக இருக்கும். அந்த மாதிரி இவனே ஆத்மஸ்வரூபம் ஆனதுனால அந்த ஆத்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த சாந்தியோடு இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தோடு இருக்கிறதுனால யாரை பார்த்து எது பார்த்து அவனுக்கு துவேஷமோ கோபமோ தாபமோ உண்மையே வராது. எல்லாமே ஆனந்தம் நம்ம சேர்ந்தவர்கள் தான் என்ற எண்ணத்தோடு விளை கொண்டு இருப்பான் அவன். சந்துஷ்ட சதம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையற்பதி மனோபுத்தி யோ பக்த சமே பிரியா. யஸ்மான்னோ த்விஜதே லோகானோ த்விஜதே சேய ஹர்ஷமர்ஷாவயோத்வேகி முக்தோய சஜமே பிரியா. இவனை கண்டு உலகமும் பயப்படாது, உலகத்தை கண்டு இவனும் பயப்பட மாட்டான். இவன் சாமானிய ஆளாக இருந்தான்னா அவனுடைய சொத்து சுதந்திரம் அவனுடைய சுபாவம் அவனுடைய கோபதாபங்கள் எல்லாத்தையும் கண்டு உலகமே பயப்படும். அந்த மாதிரியே உலகத்தை கண்டு இவனும் பயப்படுவான். உலகத்துலேயும் பல சான ஜனங்கள் இருக்கிறதுனால கோபதாபத்தோடு கூடினவெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்து இவனும் பயப்பட்டுட்டே இருப்பான். அதனால் இவனை கண்டு இவன் ஆத்மஸ்வரூபமானத்தினால சாந்தஸ்வரூபமானத்தினால யாருக்கும் பயமே வராது. அவனை பார்த்தோடனே எல்லாருக்கும் மனசாந்தியும் ஆனந்தமும் தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது. அது மாதிரி கோபதாபங்கள்லாம் வரவே வராது. அதே மாதிரி இவனுக்கும் லோகத்தில் இருக்கவாள்லாம் அப்படி இருக்கான்னு அவளை பார்த்துட்டு இவனுக்கு ஒன்று தோணாது, இவனு ஒரே சமாதானமாக ஆகிடுவான் அவன். அதனால் என்னாச்சு இப்போ மனுஷ பயோ உத்வேகி முக்தா. அதனால் சந்தோஷம் ஆனந்தம் துக்கம் இல்லாத நிலை இதெல்லாம் எல்லாத்துலேயும் விடுதலை ஆகியவன் சச்சமே பிரியா. அவன் தான் விடுதலையானத்தோடு ஆனந்த நிலையிலே இருந்துருக்கிறதுனால வேறு உலகாயுதமான ஆனந்தமோ உலகாயுதமான துக்கமோ உலகாயுதமான சுகமோ இதெல்லாம் இருக்காது அவனுக்கு. ஆத்ம சுகமே தான் இருக்கும் அவனுக்கு. அப்படி ஆத்ம சுகமாகவே அடைஞ்சு ஒருத்தன் ஆகிட்டான்னா சச்சமே பிரியா. அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமாக உள்ளவன். பிரியத்தரான் பிரியத்தமமாக உள்ளவன் அவன் தான். அதனால் எந்த வஸ்துகிட்டையும் கோபமோ தாபமோ துவேஷமோ அகங்காரமோ இல்லாமல் எல்லாமே ஆத்மஸ்வரூபந்தான் ஈஸ்வர ஸ்வரூபந்தாங்கிற உணர்வை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்ந்து கொள்ளதோடு மாத்திரம் அனுபவத்துக்கு வர வேண்டும். அந்த அனுபவம் வந்தாச்சுன்னா இப்போ எல்லா சுரூபமும் தானாகவே இருப்பதுனால யார் மேலேயும் கோபம் வராது, துவேஷம் வராது, ஒன்று வராது. தன் மேலே தனக்கு கோபம் வருமானு ஒன்றும் வராது. அந்த மாதிரி அவளுக்கு சுரூபத்தில் இருந்துட்டான்னா யார் மேலேயும் யார் கோபம் தாவும் ஒன்றும் வராது. ஒரே ஆனந்தம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்கவே இருக்காது. அனபேட்சா
எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும். இன்றைக்கி நாமெல்லாம் எப்படி இருக்குமோ அது வேணும், இது வேணும்னு ஆசைப்பட்டே உட்காந்துருக்கோம். வியாபாரம் பண்ணுறவனுக்கு லாபம் வரணும், படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பாஸ் பண்ணணும், உத்தியோகம் பண்ணுறவனுக்கு ப்ரொமோஷன் வரணும், மனைவி மக்களிடையே சந்தோஷம் இருக்கணும், அது வேணும், எல்லாம் என்னெல்லாமோ வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கும். ஒன்றும் வேண்டாம்னு சொல்கிறவனே கிடையாது. ஆனால் இந்த நிலையை அடைஞ்சிட்டான்னா ஒருத்தன், சொசுரூப நிலையை அடைஞ்சிட்டு ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சிட்டு அதே நிலையை ஒருத்தன் வந்துட்டானால் அனபேட்சா, ஒன்றுலேயும் ஒரு வஸ்துலேயும் ஆசையே வராது. சுச்சிகி, சுத்தமாக இருப்பான். ஆசை இருந்தான்னா அந்த ஆசைக்கு அடையணுங்கிறதுக்காக தவறான பாதையில் சென்று அசுச்சியான காரியங்களை செஞ்சு தவறான காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலாம் வந்துடும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆசை இல்லைன்னா சுத்த சுரூபமாக வந்துட்டே இருப்பான். அசுச்சிகி தட்சா, எல்லா காரியமும் செய்கிறதுக்கு சாமர்த்தியம் ஒன்றா இருப்பான். உதாசீனா, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டான், அப்படியே உதாசீனனாக இருப்பான். பிரவൃத்தியும் மாட்டான், நிவர்த்தியும் மாட்டான், அப்படியே மத்தியமாக இருக்கும் தான் உதாசீனன்னு பேர். உதாசீன சப்தத்துக்கு சாமானிய சம்ஸ்கிருதத்திலே அர்த்தம். உதாசீனன்னா ஒன்று செய்யணும்னு ஆசை வராது, செய்ய வேண்டாம் துவேஷமும் வராது, மத்தியஸ்தனாக இருக்கிற பேர் உதாசீனன்னு பேர். அப்படி இருப்பான். உதாசீனா கதவ்யா, அவனுக்கு எந்த விதமான குறவும் இருக்காது, நிறைஞ்சவனாக இருப்பான். அவன் சர்வாரம்ப பரித்தியாகி, அப்படிப்பட்ட நிலையை ஒருத்தன் அடைஞ்சிட்டானால் அவன் சர்வ ஆரம்ப பரித்தியாகி. ஆரம்பமே ஒன்றும் பண்ண மாட்டான். எதாவது ஆரம்பித்தான்னா அப்புறம் அதனால இதனாலங்கிறதுக்கு ஒன்றுமே ஆரம்பிக்க மாட்டான். சர்வ ஆரம்ப பரித்தியாகி, எல்லா விதமான ஆரம்பத்தையும் தியாகம் பண்ணுறவன் தான் உத்தமமானவன். பின்ன பண்ணாடி எப்படி உட்காந்துருப்பான்னா அது பாட்டு கை காலம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இவன் நான் பண்ணுறேன்னு நினைக்க மாட்டான். தான் பண்ணுறேன்னு நினச்சால்தான் ஆரம்பம்னு அர்த்தம். அந்தந்த கை காரியங்கள், கண்ணு காது மூக்கு வாய் சாப்பாடு இதெல்லாம் பண்ணிட்டே இருந்துன்னா அது வேலை அது பண்ணிட்டே இருந்தால் அந்த விதத்தினுடைய பலங்கள்லாம் பிரபுகிட்ட போகிறதுனால ஆத்மாட்ட போகிறதுனால இவன் பண்ணுறதாகவே அர்த்தம் கிடையாது. அதனால் சர்வ ஆரம்ப பரித்தியாகி, எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கவே மாட்டான் இவன். இப்போ ஆரம்பித்து பண்ணுறான், அந்த பலங்கள்லாம் போகிறதுனால பிரபுகிட்ட பகவான்கிட்ட பலன் போயாச்சுன்னா இவன் ஆரம்பிச்சுன்னா ஆரம்பிக்காதுன்னு தனக்கு ஒரு பலன் வேணும்னு ஆரம்பித்தான்னா அது ஆரம்பம்னு அர்த்தம். பகவான்கிட்ட எல்லா பலத்தையும் கொடுக்க போகிறேன்னா அது ஆரம்பமே அர்த்தமே கிடையாது. அதனால் பல சமர்ப்பணத்தினாலேயே ஆரம்ப சமர்ப்பணம் ஆகிடுறது. அதனால் எங்கே பலம் ஆரம்பம் நமக்கெல்லாம் புத்தியில் ஓடிருக்கோ அது வேணும் இது வேணும் இது வேணும்னு அது வரைக்கும் ஆரம்பத்தோடு இருப்போம். எந்த இடத்துல பல தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்குமோ அங்கே சர்வ ஆரம்ப பரித்தியாகி, எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு சுபாவமே இல்லாதவன், அப்படிப்பட்ட மாபெரும் தியாகியாக விளங்குவானவன். சர்வாரம்ப பரித்தியாகி யோ மபக்தா சமயப்பிரியா. இப்படி யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிரியன். அதனால் பிரபு பகவான் சொல்கிறார், கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும். ஒன்று கண்ணு காது மூக்கெல்லாம் அடக்கிக்கிட்டு தியானம் பண்ணி என்ன நினைக்கணும். சிரமமாக இருந்ததுனால் எல்லா கர்மாக்களையும் என்கிட்ட கொடுத்துடணும். கர்மா விட முடியலன்னா கர்ம ஃபலத்தையாக என்கிட்ட கொடுத்துடும். அது எல்லா ஃபலத்தையும் கொடுத்தாச்சுன்னா அதனுடைய ஃபலத்தினுடைய ரியாக்ஷன் என்ன, ஒரு பலனும் எதிர்பலனும் ஒன்றும் வராது. சாந்தி, அமைதி, சந்தோஷம், ஆனந்தம், பிரபு எந்த மாதிரி இருக்காரோ ஆத்மா எந்த மாதிரி இருக்காரோ அதே பலன்தான் நமக்கு வருமே தவிர உலகாயுத பலன் ஒன்றும் நமக்கு வரவே வராது. அதனால் உலகாயுத பலங்கள்லாம் தியாகம் பண்ணால் தான் மனசு சாந்தி கிடைக்கும். இது வரைக்கும் உலகாயுத பலத்தில் மனசு ஈடுபட்டு கொண்டு இருக்கோ அது வரைக்கும் சாந்தி கிடைக்கவே கிடைக்காது. அதனால் உலகாயுத பலனை விட்டு விட்டு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணுங்கிற பலங்கள்லாம் விட்டு விட்டு ஆத்மா ஒன்றே ஒன்று தான் நமக்கு ஒன்று அதுக்காக தியானம் பண்ணிட்டு பாக்கி எந்த வேலை வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லா வேலையுடைய பலமும் பிரபுக்கிட்ட போய்டுறது, ஆத்மாட்ட போய்டுறது. அதனால் அப்படி இருந்தோமானால் அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அவன் தான் எனக்கு உத்தமமான பக்தனாக ஆகிறான். யோ ந ஹிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்தியாகி பக்திமான் மே சமயப்பிரியா. ஒன்றையும் பார்த்து சந்தோஷப்பட மாட்டான், ஒன்றையும் பார்த்து துவேஷப்பட மாட்டான், எதையும் பார்த்து அழமாட்டான், எதையும் பார்த்து அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட மாட்டான். சுபமும் அவனுக்கு ஒன்று தான், அசுபமும் ஒன்று தான். எல்லாத்தையும் தியாகம் பண்ணி யார் ஒருத்தர் இருக்கானோ அவன் தான் ரொம்ப உத்தமமானவன். இது எப்படி வரும்? இந்த கண்ண வாயெல்லாம் மூடின்னு உட்கார்ந்தா வராது. இது இந்திரிய நிகிரகம் பண்ணால் வராது. எத்தனை இந்திரியங்களை திறந்திருந்தாலும் எவ்வளோ வேலை பண்ணாலும் எல்லாத்தையும் பிரபுவுக்கு சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம் அது மாரி தீர்மானம் பண்ணிட்டான்னா ஆத்ம சமர்ப்பணம் ஆச்சுன்னா ஒரு அப்புறம் எந்த பலனுமே கிடையாது. அவனுக்கு பலம் இல்லாததுனால அவனே எதிரையும் ஆசைப்பட மாட்டான், எங்கிட்டையும் துவேஷப்பட மாட்டான், எங்கேயும் கோவப்பட மாட்டான், எங்கேயும் ஆனந்தப்பட மாட்டான், எங்கேயும் அழமாட்டான். சுபாசுபனம் ஒன்று அறிவிக்க தோணாதவனுக்கு ஒரே ஆத்மானந்தத்திலே உட்காந்துருப்பான். ஆத்மா ராமாஷ்டமுனையா
நிர்கிரந்தாப்பிருக்கிறமே குர்வன் அஹைத்துகீம் பக்திம் இத்தம்பூத குணோஹரின்னு சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட காரிய காரணம் இல்லாத ஒரு ஸ்வரூபமாக உள்ள ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சு அந்த ஆனந்தத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோ ந ஹிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுபலையே பரித்யாகி பக்திமான் மே பிரியுணர்ஹ சமஹா சத்ரோச்ச மித்ரோச்ச ததா மானாபமானயோகோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா. யார்ட்டையும் ரெண்டாவது வஸ்துவே இல்லாததுனால அவன் சத்ருவும் கிடையாது, மித்திரனும் கிடையாது, மானமும் கிடையாது, அபமானமும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சீதம், குளிர்ச்சி, உஷ்ணம், சுகம், துக்கம் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை யார் ஒருத்தன் அடைகிறானோ அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பக்தான். சமஹா சங்க விவர்ஜிதா. சங்கம்னா ஆசக்தி. அந்த ஆசக்தியிலேருந்து விடுபடுறவன், விடுபடுறதுக்கு வேண்டிய முயற்சி செய்கிறவன். இப்படி யார் ஒருத்தருக்கானோ அவன் தான் ரொம்ப 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 நல்லவன். துல்லிய நிந்தா சுதிர்மூனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் பக்தி கேதா ஸ்திரமதி பக்திமான் மே பிரியோனரா. ஒருத்தர் சோதனை பண்ணாலும் சரி, ஒருத்தர் நிந்தை பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவன் பாடு மௌனமாக நின்று இருப்பானே தவிர அவனுக்கு ஆசை அதுக்கு இன்னும் கொஞ்சம் கேட்கணும், இவன் அப்படி சொல்கிறாளேன்னு அழணும், ரெண்டுமே வரவே வராது. அதனால் எல்லாமே சமமாக பார்க்கக்கூடிய மனோநிலை அவனுக்கு இது கிடச்சிடும். சந்துஷ்டா எனக்கு ஏனச்சித். எது மூலமாகவும் சந்தோஷமும் அவனுக்கு வராது, வந்தாலும் சந்தோஷம் ஆனந்தம் பிரம்மானந்தமான தவிர இந்த லௌகிக ஆனந்தமாக இருக்கவே இருக்காது அவனுக்கு. அனிகேதா. நிகேதனம்னா ஒரு இடத்துல உட்காருன்னு அர்த்தம். அனிகேத்தனா ஒரு இடத்துல இல்லாது. அது இங்கே இல்லாமல் எங்கே இருக்க முடியும்னா ஆத்மஸ்வரூபம் எங்கேருந்து நிறைஞ்சிருக்கோ இல்லையோ, நாமும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்ததுனால அவரோட தியாகம் பண்ணியிருந்தனால அந்த ஃபலத்தையும் அவர்கிட்ட கொடுத்ததுனால நாமும் அனிகேதனாக இருக்கோம். ஒரு இடத்துல இருக்கேன், இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன் சுட்டி காட்டி ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாது. மனுஷன்னா இப்போ எந்த ஊரில் இருக்கான், அங்கே இருக்கான், இப்படி இருக்கான், போலீஸ்காரனா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், ஜட்ஜினா இந்த ட்ரெஸ் போட்டுருக்கான்லாம் சொல்கிற மாதிரி ஆத்மா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருந்துக்கிட்டு ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துக்கிட்டு பரமாத்ம ஸ்வரூபத்திலேயே மனசு லயிச்சு போய் இங்கே இருக்கிறதோ அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம்.